ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 41வது வசனம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குருடனிடம் கேட்டார். குருடனான அந்த மனிதனுக்கு பார்வை தேவை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவன் தன்னுடைய தேவையை ஆண்டவரிடம் சொல்லி அதற்கான பதிலை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருந்த போதிலும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே, நாம் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதையே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். தகப்பனாகிய ஒருவனிடத்தில் தன்னுடைய பிள்ளை கேட்டு பெற்றுக்கொள்வது போல நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார். கிபியோனிலே 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்திய பிறகு சொப்பனத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு தோன்றி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சர்வலோகத்தையும் படைத்த தேவன், நீ விரும்பினதை கேள் என்று சொன்னவுடன் அவன் எதை வேண்டுமானாலும் கேட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாதபடி திரள் கூட்டமான தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு தனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று அவன் கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் அருளி செய்தார். பிள்ளைகள் தன்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வதையே பரம தகப்பன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கும் கூட நம்மை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய அத்தியாவசியமான தேவைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கவலைகள், பாரங்களை தேவனிடம் சொல்லி அதற்கான தீர்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளிடமோ குடும்ப உறுப்பினர்களிடமோ கேட்கலாம். ஆனால் இந்த கேள்வியை நாம் வேறு எவரிடமும் கேட்க முடியாது. ஏன்னா அவர்கள் கேட்கிறதை நம்மால் கொடுக்க முடியாது, செய்ய முடியாது, கொடுக்கக்கூடிய திறன் நமக்கு இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சிருஷ்டிகர்த்தர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க அவரால் கூடும். இல்லாதவைகளை உருவாக்கி கொடுக்க அவரால் முடியும். கெட்டுப்போனதை சரி செய்ய அவரால் கூடும். குறைவுபட்டதை நிறைவாக்கி தர அவரால் முடியும். மரித்தோரை உயிரோடு எழுப்ப அவரால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னுடைய தேவை என்ன, விருப்பம் என்ன, அது எதுவாயினும் தேவனிடம் கேட்கலாமே. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க உம்மால் ஆகும். உம்மால் முடியாதது, கூடாதது, ஆகாதது ஒன்றுமில்லை. எங்களை விசாரிக்கிற தகப்பனிடத்திலே எங்களுடைய தேவைகளை சொல்லி அதை பெற்றுக்கொள்ள சகாயம் செய்யும் கிருபாசன தண்டை தைரியமாக செல்ல எங்களுக்கு வாய்ப்பையும் தருணத்தையும் கொடுத்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.